வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி நம்முடைய விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு 40 ஆண்டு காலமாக. இப்பொழுது நம்மளுடைய தேனி பகுதியில், தேனி தெற்கு மாவட்டத்தில் கோம்பை, சின்னமனூர் ஆகிய 2 பகுதிகளிலும் நம்ம செய்கிறோம். அரசாங்கம் என்ன சொல்லப்பட்டதோ, விதிமுறைகள் என்ன சொல்லப்பட்டது, கிழங்கு மாவு, பேப்பர் கூழ், வாட்டர் பெயிண்ட், அந்த நீர்நிலைகளை எந்த விதமான பாதிப்பு வராத அளவுக்கு இந்த விநாயகர் திருமேனிகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு சில நபர்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்ற தீங்கு தரக்கூடிய கெமிக்கல் உடைய தயாரிகளை விநாயகருடைய திருமேனிகள் செஞ்சவராக நாங்கள் 3 ஆண்டு காலமாக இதை தடை செய்யப்பட வேண்டும் என்று மதுரை ஹைகோர்ட்டில் நம்ம ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் காவல்துறையும் அதை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இந்த ஆண்டாவது அவர்கள் மேல் நடவடித்து பிளஸ் ஆஃப் பாரிஸ் தேனி தெற்கு மாவட்டத்துக்குள்ளேயோ, மாவட்டத்தில் மதுரை, தேனி போன்ற பகுதிகளில் பிளஸ் ஆஃப் பாரிஸை கொண்டு வரக்கூடாது என்பதை சட்டம் கொண்டு வரப்பட்டு அதை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய கோரிக்கை. இதை நம்முடைய 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, 28ஆம் தேதி விசேஷன ஊர்வலம், 29 சின்னமனூர் மாநகரில் 150 விநாயகருடைய திருமேனியை வைத்து விசேஷன ஊர்வலம் நடைபெறும். இதை நம்ம இந்த பகுதியில் மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இந்து முன்னணி சார்பாக மட்டுமே நடைபெறுகிற ஒரு சிறப்பான விழா. இந்த விழாவிலே மாற்று அமைப்பை சேர்ந்தவர்கள் எது செஞ்சாலும் அதற்கும் இந்து முன்னணிக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நடக்கூடிய காலகட்டங்களில் எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்கும் உறுதுணையாக இருந்து இந்து முன்னணி பேரியக்கம் செயல்படும் என்பதை வேண்டும் தெரிவித்துக் கொண்டு, இந்த விநாயகர் திருமேனி என்பது 3 அடியில் இருந்து அரசாங்கம் நிர்ணயித்த 10 அடிக்கு உள்ளாக அனைத்து விதமான விநாயகர் திருமேனி தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த விநாயகர் திருமேனியானது எளிதில் நீரில் கரையக்கூடிய கிழங்கு மாவுகளும் கூழ் அட்டையினாலும் தயார் பண்ணக்கூடிய விநாயகர் திருமேனி ஆகும். இந்த திருமேனியில் கலர் வண்ணம் பூசப்படும். ஒவ்வொரு கலர் வண்ணமும் எளிதில் கரையக்கூடிய வாட்டர் ப்ரூஃப், நீரில் எளிதாக கரையக்கூடிய வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டில் தயார் பண்ணப்படுகிறது. இந்த பிள்ளையார் திருமேனியானது நீரில் கரைக்கும் போது அங்கிருக்கின்ற மீன் மற்றும் உயிர் சார்ந்த இனங்களுக்கு இது ஒரு உணவாக பயன்படும். இந்த விநாயகர் திருமேனி 2 மாதத்துக்கு முன்பாகவே இங்கு நாம் தயார் செய்து பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணக்கூடிய நிலைமையில் வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு விநாயகர் திருமேனி வைக்கும் பொறுப்பாளர்கள் 2 மாதத்துக்கு முன்பாகவே இங்கு முன்பதிவு செய்து விநாயகர் சதுர்த்தி அன்று அந்தந்த பகுதியில் வைத்து 29ஆம் தேதி மிகவும் சிறப்பாக சின்னமனூர் நகரிலே 151 சிலை ஊர்வலத்தோடு பிரமாண்டமான ஊர்வலம் நடக்கும் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.